திடீர்னு டெல்லியில குண்டு வெடிப்பு. செங்கோட்டை பக்கத்துல நடந்த இந்த கார் வெடிப்பு சம்பவத்தால தலைநகரமே இப்ப பதற்றத்துல இருக்கு. நிலைமை என்னன்னா, டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷனோட கேட் நம்பர் 1 பக்கத்துல நிறுத்தி வச்சிருந்த 2 கார்ல வெடிகுண்டு வெடிச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆரம்பத்துல இத ஒரு சிஎன்ஜி சிலிண்டர் வெடிப்புன்னு அதிகாரிகள் சந்தேகப்பட்டாலும், இவ்ளோ பெரிய சத்தம், தீ பரவல்னு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இதுல 3-4 வண்டிகள் சேதமடைஞ்சிருக்கு, பலர் காயமடைஞ்சதா சொல்லப்படுது. ஒருவர் உயிரிழந்ததாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இப்ப அந்த பகுதியில ஒரு பெரும் பதற்றம் நிலவுது. உடனே தீயணைப்புத் துறையும் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு போய் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜம்மு காஷ்மீர்ல ஜெய்ஷி முகமது, அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக ஒரு பெரிய வேட்டையை நம்ம காவல்துறை நடத்தினாங்க. 7 பேரை கைது செஞ்சு 2900 கிலோ வெடிப்பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அப்போ தலைநகர் டெல்லியில நடந்த இந்த கார் குண்டு வெடிப்புக்கு பின்னாடி தீவிரவாதிகளோட சதி ஏதாவது இருக்குமான்னு போலீசார் இப்ப எல்லா கோணத்திலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதனால டெல்லிக்கு அதிகபட்ச பாதுகாப்பு உஷார் நிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டை மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நடந்த இந்த சம்பவம் இந்தியாவோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. இதோட உண்மை பின்னணி என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பதற்றம் தணியும். உங்க கருத்து என்ன? மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க.